அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. இதுக்கான ஏற்கனவே படித்தவங்க இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷராக படிக்கிறீங்கன்னா இதுக்கான வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்தது, சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசமித்திரன் நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு. ஃபஸ்ட்டு பருவ இதழாக இருந்திருக்கும், அதை நாளிதழாக மாற்றிய ஆண்டு கேட்குறோம். அடுத்தது, மிதவாதிகளின் தந்தை யார்? 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின், மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யார்? 6வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் திலகர் யார்? 7 வந்துட்டு தமிழ்நாட்டின் குதிராம்போஸ் யார்? 8 இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை யார்? ஃபஸ்ட்டு மாநாட்டோட தலைவர், ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு மாநாட்டின் தலைவர் யார்? 2வது மாநாட்டின் தலைவர் யார்? 3வது மாநாட்டின் தலைவர் யார்? இதில் ஐஎன்சி மாநாடை பொறுத்த வரைக்கும் தலைவர், ஆண்டு, எந்த இடத்துல நடந்தது, எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க, இது நாளையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கியவர்கள். அடுத்தது, சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள். ஐஎன்சி முதல் மாநாடு நடைபெற்ற இடம், 2வது மாநாடு நடைபெற்ற இடம், 3வது மாநாடு நடைபெற்ற இடம். முதல் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க? கூற்றாக கொடுத்துருக்கோம். 2 கூற்று கொடுத்து எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கூற்று, ரயத்துவாரி ஜமீன்தாரி முறையினால் விவசாயிகள் வளர்ச்சி அடைந்தனர். செகண்ட் கூற்று, அதனால் சித்திரவதை ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், 4 ஆப்ஷனு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கூற்று 1 சரி 2 சரி. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் கூற்று 1 தவறு 2 சரி. தேர்ட் ஆப்ஷன் 3 சரி ஃபஸ்ட் 1 சரி செகண்ட் 1 தவறு. 4வது ஆப்ஷன் 2மே தவறு. ஓகேங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின், ஐஎன்சியின் முதல் மாநாடு, 2வது மாநாடு, 3வது மாநாடு மொத்த பிரதிநிதிகள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் சென்னையில் சேர்ந்தவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு 3த்துக்குமே இதுக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.